கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்றைக்கு சபையாய் கூடி கர்த்தரை ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 22வது வசனம். அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களிலே ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய தொடர்பிலே வரக்கூடிய காரியங்களிலே ஒன்றான அச்சாரம் என்பதற்கு கிரேக்க மொழியிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிற சொல் அரபோன் என்பதாகும். இது ஒரு பொருளை வாங்குவதற்காக கொடுக்கப்படும் முன்பணம். தமிழிலே அச்சாரம் என்று சொல்லுவார்கள், முன்பணம் அட்வான்ஸ் என்று சொல்லுவார்கள். இது சாதாரணமாக ஒரு பொருள் வாங்கலாம் என ஒருவர் பேசி முடித்து அதற்கு உறுதியாக முதலிலே கொடுக்கக்கூடிய ஒரு சிறு தொகையாக இருக்கிறது. இது அப்பொருளை அவர் பெறுவார் என்பதற்கான உறுதிப்பாட்டை வழங்கக்கூடியதாக இருக்கிறது. ஆவியின் அச்சாரத்தை குறித்து வேறு பகுதிகள் 3 இருக்கிறது. முதலாவதாக 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 22ஆம் வசனம். இரண்டாவதாக 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 5ஆம் வசனம். மூன்றாவதாக எபேசியர் 1 அதிகாரம் 13-14 வசனங்கள். பிரியமானவர்களே, இந்த வசனங்கள் மூலியமாக நாம் எதை கற்றுக்கொள்கிறோம்? முதலாவதாக நமது அச்சாரமாக இருக்கிறவர் ஆவியானவராகிய தேவன். இரண்டாவதாக நமக்கு அச்சாரத்தை அளித்தவர் தேவன். மூன்றாவதாக நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுது முத்திரையும் அச்சாரமும் ஒரே நேரத்திலே நமக்கு கொடுக்கப்படுகிறது. நான்காவதாக இந்த அச்சாரமானது அதை பெற்றுக்கொள்வோரின் உறுதிப்பாட்டுக்காக கொடுக்கப்படுகிறது. ஐந்தாவதாக இது நம்முடைய முழுமையான மீட்பை உறுதிப்படுத்துகிறது. அதாவது நமது சரீர மீட்பை அடையும் வரை ஆவியானவர் நம்முடைய அச்சாரமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, மகாதேவனாகிய நித்திய ஆவியானவர் எபிரேயர் 9:14 படியாக நமக்கு அச்சாரமாக நிற்கிறார் என்பது அற்புதமான ஒரு காரியம். இது தேவன் நம்மை நேசிக்கிறார் என்பதற்கு அடையாளம். தேவன் நம்மை நேசிக்கிறபடியினாலே தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தத்தினாலே உங்களையும் என்னையும் மீட்பதற்கு மீட்டு கொண்டதற்கு அடையாளமாக ஆவி என்ற அச்சாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதிலே தேவன் நம்மை நேசிக்கிற அந்த நேசத்தின் ஆழத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். மாத்திரமல்ல, நம்முடைய மிகப்பெரிய அரிய தன்மையும் இதில் புலப்படும். அதனாலே நீங்கள் சாதாரண ஒரு நபர் கிடையாது. வெந்ததை தின்று விதி வந்தால் சாகக்கூடிய சராசரி மனிதன் கிடையாது. நீங்கள் எப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஞானசானம் பெற்றீர்களோ அப்பொழுது நீங்கள் தேவனுக்கு சொந்தமானீர்கள், பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தமானீர்கள். ஜீவ புஸ்தகத்திலே உங்களுடைய பெயர் எழுதப்பட்டாயிற்று. நீங்கள் பரலோகத்தின் பாக்கியவான்கள். நீங்கள் இந்த உலகத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல என்பதற்கான ஒரு அச்சாரமாக பரிசுத்த ஆவியானவர் இந்த முத்திரையை கொடுத்திருக்கிறார்.
எங்களுடைய பட்டணத்திலே ஒரு காரியம் உண்டு. இங்கே மிருகங்கள் விற்கப்படும், மாடுகள் விற்கப்படும். மாட்டுச் சந்தை இங்கே பிரபலம். மாடுகள் விற்கப்படும் பொழுது மாட்டை யார் வாங்கியிருக்கிறாரோ அவர் அடையாளமான ஒரு எழுத்தை அந்த மாட்டின் முதுகிலே அல்லது காது பகுதியிலே எழுதிவிடுவார். அப்படி எழுதப்பட்டதானால் அந்த மாடு அந்த நபருக்கு சொந்தம் என்று அர்த்தம். அதே போலத்தான் நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தமானவர்கள், தேவனுடைய புத்திரர்கள் என்பதற்கு அடையாளமாக பரிசுத்த ஆவியானவர் ஆவியின் அச்சாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆவியின் அடையாளத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த அடையாளத்தை நாம் இழந்து போகாதபடி தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று தேவனுடைய சித்தத்தின்படியாக பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நடத்தி இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கு நம்மை நாமே தகுதிப்படுத்திக் கொள்ளுவோம். பரிசுத்த ஆவியானவரும் உங்களோடு கூட இருந்து ஆவிக்குரிய வரங்களாலும் ஆவிக்குரிய கனிகளாலும் உங்களை அலங்கரிப்பார். மாத்திரமல்ல, தினசரி நீங்கள் நடக்க வேண்டிய வழியை பரிசுத்த வேதாகமத்தின் மூலியமாகவும் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். தேவ கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட இந்த ரேமா வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு விசுவாசிக்கிறேன். தயவாக நம்முடைய ஜீசஸ் பிளஸ்ஸிங் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உற்சாகமான காணிக்கைகளால் நம்முடைய ஊழியங்களை தாங்குங்க. கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.